நான் செய்திக்குள் போவதற்குள்ளாக முன்பாக ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதிலே 3வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? ஒரு அழகான ஒரு கொஸ்டினை கேட்டாங்க. ஆண்டவரிடத்திலே ஒரு வார்த்தை கேட்கிறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அல்லேலூயா. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? என்ன சம்பவிக்கும்? உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானுடைய பிள்ளைகளே, உலகம் ஒருவேளை மறைக்கலாம், அல்லது சில சோத்திரம் அல்லேலூயா டினாமினேஷன் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், சில ஸ்தாபனங்கள் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். திருச்சபை, ஆதி திருச்சபை அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மேலான காரியம் என்னவென்றால், நம்முடைய அருமை ஆண்டவர் மத்தியாகத்தில் வெளிப்பட போகிறார். அதற்காகத்தான் சபை அந்த 2000 ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, மணவாளன் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார், மணவாட்டி சபைதான் ஆயத்தம் இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். என்னோட வசனமே அப்படித்தான் சொல்லுகிறார். பிறர் சொல்லுகிறபடி அல்லேலூயா அவர் வருவார் வருவார் என்று சொல்லுகிறார்கள். ஏன் வரவில்லை? காரணம் ஒன்னே ஒண்ணுதான், ஆயத்தப்பட வேண்டிய மணவாட்டி ஆயத்தப்படாததினாலே மணவாளன் இன்னும் வரவில்லை. ஆனால் தாமதிக்கு சொல்லுகிறபடி அவர் தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக தம்முடைய மணவாட்டி சபையை அழைத்து கொண்டு போக அவர் மேகங்கள் மேல் கூட வரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவன் கேட்டாங்க ஆண்டவரிடத்துல, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். கேட்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாய் சொல்லிக் கொண்டே வருகிறார். ஆண்டவர் சொன்ன, நான் என்னுடைய சோத்திரம் அல்லேலூயா என்னுடைய பார்வையிலும் என்னுடைய சிந்தையில் நான் கண்ட ஒரு காட்சி என்னால், ஆண்டவர் சொன்ன ஆமென் சுமார் 97% காரியங்கள் பூமியிலே நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில காரியங்கள் மட்டும் ஆமென் நடக்க வேண்டி இருக்கிறது. அது சீக்கிரத்திலே நடக்க போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பஞ்சங்கள் உண்டாகும். உண்டாகுமா? உண்டாகுதா? எங்கு பார்த்தாலும் பஞ்சம் உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு சட்டசபையிலே ஒரு காரியத்தை ஆமென் சோதரம் பதிவு செய்தார்கள். போன வருடம் சோத்திரம் ஆமென் நம்முடைய விளைச்சல் 6 இருந்துச்சாம். ஆமென். ஆனால் இந்த வருஷம் விளைச்சல் 1 சொன்னாங்க. நல்லா கவனிங்க. இது நான் சொல்லல, இன்றைக்கு சட்டசபையிலே சொன்ன காரியம். போன வருடம் 6 அதனுடைய அளவு நமக்கு தெரியல, அந்த 6 விளைச்சல் உண்டாயிருந்துச்சு. ஆனால் இந்த வருஷத்துடைய விளைச்சல் 1 சொல்லி இருக்கிறாங்க. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதும் ஒரு பெரிய பஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வீடியோவை பார்த்தேன். அது எந்த நாடு என்று எனக்கு சரியா தெரியல, ஆனால் அது ஆப்பிரிக்கா நாடுகள் என்று ஒன்று நினைக்கிறேன். அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, நம்ம வீட்டில் சோதரம் அரிசி மாவை நீங்கள் ஆப்பத்துக்கோ அல்லது இடியாப்பத்துக்கோ அல்லது புட்டுக்கோ அரிச்சு எடுப்பாங்க, அப்படி தானே? நான் சொல்ல சரிதானாங்க? நீங்களா அரிக்காதவங்க மாதிரி பார்க்குறீங்களே என்ன? அவங்ககிட்ட கேட்கல, அவங்க அரிக்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். அல்லேலூயா. ரொம்ப நைஸா அரிக்கிறது எந்த மாவு? நான் தான் இனிமேல் டீச் பண்ண வேண்டியது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படியோ நான் சொல்லுங்க, இடியாப்பம்னு சொல்றீங்களே, நீங்க ஆப்பம்னு சொல்லுங்க, ஏதோ ஒரு ஆப்பம். அல்லேலூயா. பாருங்க, பெண்கள் அழகாக அதை அரித்து, ரொம்ப பொடியாக அரித்து நமக்கு பலகாரங்களோ அல்லது தேவையான ஆகாரத்தை உண்டு பண்ணுகிறாங்க. ஆனால் அந்த நாட்டில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வெளியே போய் தெருவில் போய் மண்ணை அரிக்கிறாங்க. என்னங்க? மண்ணை அரிக்கிறாங்க. அதை ரொம்ப நைஸா துகள் போல ரொம்ப மெல்லிசாக அரித்து அந்த மண்ணை கொண்டு நம்ம வீட்டில் சப்பாத்திக்கு என்ன பண்ணுவோம், நம்ம மாவை பிசைகிற மாதிரி அந்த மண்ணில் தண்ணியை ஊற்றி இன்னும் ஏதோ ஒன்று சேர்க்குறாங்க. சேர்த்து அதை குழப்பி அழகா சப்பாத்தி போல அழகா தட்டை ஆக்கி அதை வெயிலில் காய வைக்கிறாங்க.
காய வச்சுட்டு சோத்திரம் வேற எதுவும் செய்யவில்லை, அந்த காய வைத்ததை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஹெய்த்தியா ஹெய்த்தி சோதரம் சொல்றாங்க, ஹெய்த்தி நாட்டில் அதை சாப்பிடுகிறார்கள். அப்போ சோமாலியாவில் பஞ்சம், ஜனங்கள் மெலிந்து மெலிந்து போயிட்டு. தேவ பிள்ளைகளே, சோமாலியா ஆப்கானிஸ்தானத்தில் பஞ்சம், பாகிஸ்தானில் பஞ்சம் சோதரம், ஏன் யுகேல பஞ்சம், ஸ்ரீலங்காவில் பஞ்சம். ஆமீன். சொல்லுகிற சில குறிப்பு சொல்லுகிறது, சீக்கிரத்திலே இந்தியாவிலும் கூட அந்த பஞ்சம் தலை காட்டலாம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன காண தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுகிறது. உலகமெங்கு ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. ஆனால் மறுபக்கம் இன்னொரு பஞ்சத்தை தேவ சபை சந்திக்க போகிறது. வசனம் கேட்க கிடைக்காத ஒரு கொடிய பஞ்சத்தை தேசத்தில் அனுப்புவேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், இன்றைக்கு தெளிவாய் பேசிக்கொண்டு வசனங்கள் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு இன்றைக்கு உபதேசங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு ஆசீர்வாதங்களுக்கும் தேவனுடைய தேவைகளுக்காக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற காலமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம், வசனம் கிடைக்காத கொடிய பஞ்ச காலமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு யாருக்கும் நல்ல உபதேச வசனங்கள் தேவையில்லை. ஏதோ தங்களுடைய தேவைகளுக்காக, ஆடம்பரங்களுக்காக, தங்களுடைய அத்தியாவசிய காரியங்களுக்காக மட்டும் வசனம் பேசினால் போதும், எங்கு பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி சரியான உபதேசங்களை பேசாமல் கொடிய பஞ்ச காலம் ஏற்பட்டிருக்கிறது. தேவ சபையே, நம்முடைய ஆண்டோடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சோத்திரம். கொடிய பஞ்சம் தேசமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா பெரிய நாடு. அல்லேலூயா. அமெரிக்காவிலும் பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்னார், பஞ்சம் மட்டும் சொல்ல, கொள்ளை நோய்களை பற்றி பேசினார். அல்லேலூயா. அல்ல, நீங்க படிச்சு பாருங்க, வீட்டில் படிச்சு, சமையல்லாம் வாசிக்கல. கொள்ளை நோய்கள், நம்ம ஒரு பெரிய கொள்ளை நோய் சந்திச்சோம், அப்படித்தானே? கொரோனா என்கிறதை மறக்கவே முடியாது. நான் சிறுபிள்ளையாயிருந்து இத்தனை ஆண்டுகள் அப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் நான் பார்த்ததில்லை. எங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க, ஒரு காலத்தில் அவங்களுடைய காலங்களில் இந்த காலரா என்கிற ஒரு வியாதி வந்துச்சான். கொத்து கொத்தாய் ஜனங்கள் மரித்தாங்களாம். ஆனால் அது நம்முடைய காலத்தில் இல்லை. ஒருவேளை நம்முடைய தாத்தா பூட்டம் காலத்தில் நடந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய காலத்தில் உலகமே ஸ்தம்பித்த ஒரு கொள்ளை நோயை நீங்களும் நானும் சந்தித்தது உண்மைதானா? அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது பாருங்க, இபோலா என்கிற வைரஸ் ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளும் தீவிரித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்குள் வராதபடிக்கு நம்முடைய இந்திய அரசு மிகவும் கட்டுக்கோப்பாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனாலும் அந்த வைரஸை தடுக்க முடியாது. அது எப்படி அகில் வேகமாக பரவும் என்று அது போராடி கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கொள்ளை நோய்கள் இன்னும் அதிகமாக தேசத்தில் நடமாட போகிறது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறீர்கள். எங்கு பார்த்த நீங்க பேப்பர் அடிச்சு பாருங்க, கண்டிப்பா சோதரம் அந்த பேப்பர்ல ஒரு யுத்தத்தை பற்றி சொல்லாமல் இருப்பதே இல்லை. வெளிநாடுகளை குறித்து படிக்கும்போது சோத்திரம், வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் தைவானுக்கும் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் சோத்திரம் அரபு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் சொந்தம் இந்த யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பார்த்துங்க, நம்முடைய அரபு நாடுகள் இருக்கிற சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், ஆமீன், பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி தூங்க முடியல, சைரன் சத்தம் கேட்குது, எங்களால் நிம்மதியால் உறங்க முடியல, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். யுத்தங்களின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அது மட்டுமா, எங்கு பார்த்தாலும் பூமி எதிர்ச்சிகள். அதே வசனம் தான் சொல்லுகிறது, பூமி எதிர்ச்சி. சோதரம் போன வாரம் ஜப்பானில் ஏற்பட்ட பெரிய பூமி எதிர்ச்சினால அநேகவர் மரித்து போனார்கள். சுனாமி கூட வந்ததாக சொல்லுகிறார்கள். இன்னும் சோதரம் அமெரிக்க நாடுகளிலே சோதரம் ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வந்ததுனால சுமார் 25,000 பேருக்கு மேலாக அநேகர் ஒரே சில நொடிகளிலே பூமிக்குள் புதைந்து போனார்கள். நம்முடைய காதுகளிலும் நம்முடைய கண்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரு பக்கம் பார்த்தால் சோத்திரம், கிறிஸ்துவின் சபையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சபையை வஞ்சிப்பதற்கு கள்ள உபதேசிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எங்கும் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். திருச்சபையே, இது எல்லாம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு அது ஆயத்தமாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு தெளிவாக அழகாக நேர்த்தியாய் எழுதி வைத்துக் கொண்டிருக்கும் திருச்சபையே, கிறிஸ்துவின் சபையே, ஏன் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா.
அதைத்தான் பேச போகிறேன். கிறிஸ்துவின் சபையே, கிறிஸ்துவின் கிருபாசனம் சபையே, நீ ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படு என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்பொழுது வாசிக்கலாம் நான் எடுத்த வசனத்தை. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதிலே 44வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஒரு சொல்லுங்களேன், பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நீங்க நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவார், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சோத்ரம். ஆயத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. நாம ரெடி இல்லைன்னா சோதரம் ஆண்டோட வருகையில் போக முடியாது. சவுதி அரேபியா தேசத்தில் நானும் என்னுடைய குடும்பமாக, என்னுடைய மனைவி, ஆமென், என்னுடைய பிள்ளைகள் சோதரம், நாங்கள் சவுதி அரேபியாவில் இருந்தோம். 8 வருஷம் என்னுடைய மனைவி என்னோட கூட இருந்தாங்க. ஒரு முறை நாங்கள் ஊருக்கு வருவதற்காக, ஆமென், இரவு 12 மணிக்கு ஏர் இந்தியா ஃப்ளைட்டு, இரவு 12 மணிக்கு ஏர் இந்தியா ஃப்ளைட்டு. ஆனால் 3 மணிக்கூருக்கு முன்பாக நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் சட்டம், அல்லது ஏர்போர்ட் ரூல்ஸ். ஆமென். அன்னைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையாக இருந்துச்சு. எங்கள் சர்ச்சில் ஒரு ப்ரேயர், செவ்வாய்க்கிழமை போது ஒரு ப்ரேயர். அப்போ நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், சோதரம் 9 மணிக்கு முடிப்பாங்க. நான் சொன்ன, பாஸ்டர் நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுனால கொஞ்சம் நேரமே என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் சரின்னு சொன்னாங்க. ஆனால் சோதரம் அவங்க ஜெபத்தை கொஞ்சம் நீட்டிட்டாங்க. என்னங்க, ஜெபத்தை கொஞ்சம் நீட்டிட்டாங்க. நான் இடையிடையே கண்ணை திறந்து பார்ப்பேன், பாஸ்டர் கண்டுக்கவே இல்லை. அல்லேலூயா. பாஸ்டர் கண்டுக்கவே இல்லை. அவங்க ஜெபம் நடத்திட்டே இருக்கிறாங்க. எனக்கு ப்ரேயரில் இருந்தாலும் என் உள்ளமெல்லாம் எங்கே இருக்குது? ஃப்ளைட்டை விட்டுருவோம் எனக்கு ஒரு பயம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. சோதரம். எப்படி எங்க பாஸ்டர் அன்னைக்கு 9:30க்கு என்ன முடிச்சாங்க? சோதரம் முடிச்சாங்க. வழக்கமா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் எங்க கூட ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்க எங்களை கூட்டு விடுறதுக்காக. 9:30க்கு நாங்கள் கார்ல ஏறணும். கோபார்லேருந்து கிளம்பும் போது தஹரான் ரோட்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அல்லேலூயா. பாஸ்டருக்கு தெரியும், ஐயாவுக்கு, அவங்க சவுதியில் இருந்தவங்க. தஹரான் ஏரில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஒரு வண்டி மூவ் ஆகாது. அல்லேலூயா. என் இருதயம்லாம் கட்டன்னு அடிக்குது. சோத்திரம். ஏன்னா ஃப்ளைட் கேன்சல் பண்ண நான் நாளை கம்பெனியில் எனக்கு நிற்கணும். சோத்திரம். கொஸ்டின் கேட்பாங்க. ஆமென். எப்படியோ வாகனத்தை ஓட்டின சகோதரர் ரொம்ப டெக்னிக்கலாக வேற ரூட் வழியெல்லாம் எடுத்து சின்ன சந்து போந்தா எடுத்து கடைசியில் எப்படியோ 12 மணிக்கு ஃப்ளைட்டு எப்படியோ ஏர்போர்ட்டில் 11:30 கொண்டு சேர்த்தாரு. அல்லேலூயா. நான் உள்ள போகும்போது சோதரம் யாரையுமே காணல. கவுண்டர்ல யாரையும் காணல. சோதரம் 1-2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. நானும் என்னுடைய மனைவி பிள்ளைங்க சோதரம் லக்கேஜை கொண்டு உள்ள போறோம். அவங்க எங்களை பார்த்து கேட்டான், எங்க போறீங்கன்னு கேட்டான். ஹலோ, வேர் ஆர் யூ கோயிங்? அல்லேலூயா. நான் ட்ரிவாண்டம் போகணும். அவன் கேட்டான், சோதரம் ஃப்ளைட்டு என்ன ஆயிடுச்சு, என்னது ரெடி ஆகி க்ளோஸ் பண்ண போறாங்க, இப்போ வந்திருக்கிறீங்க கேட்டான். ஆனா அந்த மனுஷனுடைய கண்கள் கர்த்தர் கிருபை கிடைக்க பண்ணார். நான் என்னுடைய மனைவி 2 பிள்ளைகளும் நிற்கிற பரிதாப கோலத்தை பார்த்து அவன் சொன்னான், சார் ஒரு நாள் இப்படி செய்யாதீங்க. அல்லேலூயா. உங்க 2 பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்து நான் அலோவ் பண்றேன்னு சொன்னான். லக்கேஜ் செக் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. பாஸ்போர்ட்டை வாங்கினா சீல் அடிச்சான், உள்ள போங்கன்னு சொன்னான். நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி உட்காரவும் டோர் அடைச்சான். ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. எங்களுக்காக மட்டும் அவன் பைலட்டை சொன்னான், ஒரு ஃபேமிலி வர்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற ஃப்ளைட் நமக்காக சில நிமிடங்கள் தாமதிக்கலாம். ஆனா பரலோக ஃப்ளைட்டு ஒரு நாளும் தாமதிக்காது. அது ஒரு செகண்ட் கூட தாமதிப்பதில்லை. ஏன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? ஏன் நீ ஆயத்தப்படாமல் இருக்கிறாய் என்று கர்த்தர் இந்த கடைசி நாள் உன்னை பார்த்து கேட்கிறார்.
அல்லேலூயா. இன்னும் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் இந்த உலகத்தோடும் ஒத்த வேஷம் தரித்து ஏன் மாறுபாடான இந்த சந்ததி நடுவிலே நீ மாறுபாடாய் நடந்து கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தருடைய ஆவியன் உன்னை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் கிருபாசனம், கிறிஸ்துவின் சபையே கர்த்தர் ஆதங்கத்தோடு கேட்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆயத்தப்படு. இன்று ராத்திரி ஒருவேளை என் அப்பன் இயேசுடைய வருகை இருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஆமென். நாம சிந்திக்கிற மாதிரி பல வருஷம் கழிச்சு வருவான்னு சொல்லப்படல. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 8 மாதங்களுக்கு முன்பாக எங்க திருச்சபையிலே ஒரு சம்பவம் நடந்தது. அது காலை 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை என்னுடைய மனைவி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு அழகான பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம். அந்நாளினிலே மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. புத்தியுள்ள கன்னிகை போல பக்தியாய் ஆயத்தமாவோம். புத்தியுள்ள கன்னிகை போல பக்தியாய் ஆயத்தமாவோம். மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகான் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. இந்த பாடலை பாடி என்னுடைய துணைவியார் ஆராதனை எடுத்துக்கிட்டு, நானும் ஜனங்களோடு நின்று நான் கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருக்கிறேன். அப்பொழுது ஒரு சகோதரி ஒரு தரிசனத்தை பார்த்தாங்களாம். செய்தி ஆராதனை முடிஞ்சு வந்து சொன்னாங்க. அது என்னுடைய மருமகள் தான். அங்கிள், நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அத்தை இந்த பாடலை பாடி ஆராதிக்கும் போது நான் உடனே இந்த ஆவின் கண்கள் திறக்கப்பட்டு நான் எங்கேயோ ஒரு அழகான ஒரு வீட்டில் இருக்கிறேன். நான் பார்க்கும்போது ஒரு தூதன் என்னுடைய தலையின் மேல ஒரு கிரீடத்தை கொண்டு வைக்கிறான். வைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா அந்த கிரீடத்தை வச்சுட்டு 2 செகண்ட் கூட இல்லை, அந்த கிரீடத்தை எடுத்துட்டான். நான் கேட்டேன், ஏன் எடுத்துட்டீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னா, இந்த கிரீடம் உனக்காகவே ஆயத்த பண்ணப்பட்ட கிரீடம். ஆனால் இந்த உலகத்தில் நீ எனக்காக வாழ்ந்து, ஆமேன், வெற்றியோடு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் உனக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட கிரீடம் இது. அல்லேலூயா. இந்த சம்பவம் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அழகான ஒரு வாடாத கிடத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும்.
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, இந்த வேதத்தை நம்ம தியானிக்கும் போது ஸ்தோத்திரம், ஆமென், நான் 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே வேகமாக சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஒன்று, முதலாவது நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்கிற 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். அதுக்கு முன்பாக ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்றார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நம்ம என்ன பண்ணணுமா? ஆயத்தப்படணும். எப்படி ஆயத்தப்படணுமா என்கிற 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, நம்முடைய வஸ்திரத்தை காத்து ஆயத்தப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த வஸ்திரம் என்று சொல்லும்போது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வஸ்திரத்தை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆமென். சாத்தானுக்கு ஆமென் ரொம்ப மேல, நம்ம மேல கண்ணு எதுல தெரியுமா? ஸ்தோத்திரம், வஸ்திரத்தின் மேலதான் கண்ணு. அல்லேலூயா. சில இடங்களை பார்த்தீங்கன்னா, சில சபைகளில் இந்த புது வருஷ ஆராதனையோ அல்லது விசேஷித்த ஒரு ஆராதனைக்கு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆமென். அதுலேயும் குறிப்பாக சகோதரிகள் கொஞ்சம் அழகாக மினுக்காகலாம் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்ணு எது மேலே கண்ணாக இருக்கும்? ஹலோ, நீங்களே சொல்லுங்களேன். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு சகோதரி சொன்ன சம்பவத்தை சொல்கிறேன். புது வருஷ ஆராதனை ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி பக்கத்தில் உள்ள சகோதரியை தட்டி, சோதரம், சகோதரி, இந்த சேரீ எங்க வாங்குறீங்க கேட்டாங்களாம். உண்மைங்க, உண்மை. நான் சொன்னதை சொல்லிட்டேன். அப்போ எதன் மேல கண்ணு இருக்குது? மனுஷனுக்கும் வஸ்திரத்தின் மேலதான் கண்ணு, சாத்தானுக்கும் வஸ்திரத்தின் மேலதான் கண்ணு. நான் சொல்லுது இந்த வஸ்திரத்தின் மேல கண்ணை சொல்லல. ஆமென். ஓ ரட்சிப்பின் வஸ்திரத்தின் மேல அவனுக்கு கண் இருக்குது. அல்லேலூயா. ஆதியாகமம் எடுத்து படிச்சு பாருங்க. சாத்தான் செஞ்ச வேலையே கர்த்தர் அருமையான ஒரு மகிமையை அவர்கள் மேல் மூடி இருந்தால் அவன் உரிந்து கொண்டதே வஸ்திரத்தை தான். அதனாலதான் ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் ஆமென் தோல் உடைகளை உண்டு பண்ணி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடுத்து வைத்தார். வேதத்தில் நிறைய வஸ்திரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம். அல்லேலூயா. இப்படி வஸ்திரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பாருங்க. ஆமென். அவளுக்கு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இந்த வஸ்திரத்தின் மேல்தான் யாருக்கு கண்ணு? யாருக்கு கண்ணு? சாத்தானுக்கு கண்ணு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். இப்போ இந்த வஸ்திரத்தை குறித்து நான் சில காரியங்களை பேச வேண்டும் விரும்புகிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதிலே 30வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, நல்ல கவனிங்க, கள்ளர் கையில் அகப்பட்டா அவங்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதைத்தான் அவன் எடுக்கணும். ஆனா இங்கு வேதம் சொல்லுகிறது, அவன் வஸ்திரத்தை என்ன பண்ணாங்களாம்? உரிந்து கொண்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆவிக்குரியவன் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தவறான இடத்துக்கு போறதுனால சாத்தான் அநேகருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் உரிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. உன்னை நிர்வாணமாக்கி, நான் சொல்ல சரீரப்பிரகார நிர்வாணம் அல்ல, இது ஆவிக்குரிய நிர்வாணம். அல்லேலூயா. உன்னை நிர்வாணமாக்கி உன்னை பரிதபிக்கப்படத்தக்கவனாய் மாற்றுவதற்கு சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, பல முறை கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். ஆண்டவர் பலமுறை உன்னுடைய வஸ்திரத்தை குறித்து எச்சரித்தும், ஆமென், இன்றைக்கு அதை குறித்து உணர்வில்லாமல் வஸ்திரம் இழந்தவனாய் காணப்படுகிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை எச்சரிக்கிறார். உன் வஸ்திரத்தை காத்துக்கொள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. ஹல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷத்துல பாருங்க, கர்த்தர் தம் பிள்ளைகள் நேசம் வச்சு அவர் வஸ்திரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதனாலதான் கிறிஸ்துவின் சபையே, தேவ பிள்ளையே, உனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மகிமை உள்ள தேவன் தன்னுடைய வஸ்திரத்தை இழந்து அந்த வஸ்திரத்தினால் உன்னை மூடினார், ரட்சிப்பின் வஸ்திரத்தினால். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனவே உங்க வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்க. சத்துரு உங்க வாழ்க்கையிலிருந்து அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அந்த மேன்மையான வஸ்திர, கல்யாண வஸ்திரத்தை, மெல்லிய வஸ்திரத்தை, அல்லேலூயா, எடுத்துக்கொள்ள விட்டுறாதீங்க. ஜாக்கிரதையாயிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது ஒரு வஸ்திரத்தை குறித்து சொல்லுகிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. எம்மா, வஸ்திரம் இருக்குது, ஆனால் நிர்வாணம் காணப்படுகிறது. நான் கோயம்புத்தூர்ல, ஆமென், ஒரு திருச்சபைக்கு, நல்ல ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு, சர்ச் ஆஃப் காட் திருச்சபைக்கு 3 நாள் கன்வென்ஷனுக்காக போயிருந்தேன். அவர்கள் அவங்க சபையிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரம், ஒரு 5 minutes தூரத்தில் என்ன ஒரு ஹோட்டலில் தங்க வச்சிருந்தாங்க. அந்த ஹோட்டலை விட்டு கீழே வரும்போது பார்த்தா அங்கே டாஸ்மாக் கடை. அல்லேலூயா. காலையில் மீட்டிங், சாயங்காலம் மீட்டிங். எப்பொழுது போனால் அந்த டாஸ்மாக் கடையை தாண்டி தான் போகணும். நான் கண்ட ஒரு காட்சி என்னால் சோதனை 2 முறை பார்த்தேன். ஒரு மனுஷன், ஆமென், அந்த டாஸ்மாக் கடையில குடிச்சிருக்கிறான், ஆமென், ஆனால் வஸ்திரம் இடுப்பிலே கட்டி இருக்கிறான், அங்கே விழுந்து கிடக்கிறான். அவன் தன்னுடைய வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான். வாரவங்களும் போறவங்களும் அதை பார்த்துக்கிட்டே போறாங்க. இன்னொன்னு நான் சொல்லுகிறேன், இந்த காலத்துல சோத்ரம் பிசாசு ரொம்ப டெக்னிக்கலா கிரியேட் செய்யறான். மாடல் என்கிற போர்வையில அநேகருடைய ஆடைகளை கண்ணு வைக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் நாகர்கோயில்ல, நல்ல கவனிங்க, இதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்கிறது. நாகர்கோயில்ல கணேஷ் சூப்பர் மார்க்கெட் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நான் பொருட்கள் அதிகமாக அங்கே வாங்குவேன். ஒரு நாள் நான் மத்தியானம் மீட்டிங், எங்கேயோ மீட்டிங் முடிச்சுட்டு அந்த கணேஷ் சூப்பர் மார்க்கெட்ல போயிருக்கிறேன். அப்பொழுது ஒரு தாயும் பிள்ளையும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல பொருட்கள் வாங்க வந்திருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், என் பிரியமான பிள்ளைகளே, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எப்படி ஆடை அணிவித்துக்கணும் நல்லா தெரியணும். சரீரத்தில் ஆடை என்பது மறைப்பதற்காக, நம்முடைய சரீரத்தை காண்பிப்பதற்காக அல்ல. அல்லேலூயா. எனக்கு அசிங்கமா இருந்துச்சு. அந்த அந்த கணேஷ் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருடைய கண்களும் அந்த வாலிப தங்கச்சி மேலேயே பதிந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு கேவலமாக, அவலட்சணமாக அந்த வாலிப தங்கச்சி தன்னுடைய ஆடை உடுத்தி இருக்கிறான். 2 கையில் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கிறான். அதுல கேவலமான சில காரியங்களை அவள் அணிந்திருந்தாள். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. நம்முடைய இந்தியாவிலே அப்படி நடக்குது. நான் நினைக்கிறேன் வெளிநாடுகள், நானும் என்னுடைய மனைவியும் சோத்திரம் பாம்பே மீட்டிங் போயிருந்தோம். சோத்திரம் 4 நாட்கள் மீட்டிங். பாம்பே ஏர்போர்ட்ல இறங்கி இருக்கிறோம். சோத்திரம் நல்ல கவனிங்க, எங்க ஆண்கள் கூட தங்களுடைய சரத்தை சூப்பரா மூடி இருக்கிறான். ஹலோ, ஆண்கள் கூட சரீரங்களை நல்லா சூப்பரா கோட்டு ஷூட்டு போட்டு நல்லா மூடி இருக்கிறான். ஆனா பெண்களை பார்த்தா சோத்திரம், என்ன மன்னிச்சுக்கிடுங்க, லைவ்ல போயிட்டு இருக்குது. சோத்திரம், ஆமென், அவ்வளவு கேவலமாக அந்த ஏர்போர்ட்ல
அவன் பெண்கள் சுற்றி திரிகிறதை பார்க்க முடிஞ்சு வேதனை, நான் என்னுடைய மனைவி வேதனை அடைந்தோம். தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க, ஆவிக்குரியவர்களுக்கு தகுதியான வஸ்திரங்கள் கண்டிப்பாக தேவை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், தன் மானம் காணப்படத்தக்கதாக. படிங்க அந்த வசனத்தை. நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு. அப்படின்னா என்ன தெரியுமாங்க? ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்திருக்கிறீங்க, ஆனா மானம் காணப்படும். அப்படின்னா என்ன தெரியுமா? உங்க பேர் வெளியே அடிபடுகிறது, உங்களை குறித்து தவறான சாட்சி வெளியே கேள்விப்படுகிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்துங்க, பெரிய ஊழியக்காரங்கள், பெரிய ஆட்கள் சொல்றாங்க, ஆமேன், பேப்பர்ல நியூஸ்ல ஆமேன் பெயர்கள் அடிபடுகிறது. காரணம், மானம் காணப்படுகிறது. தங்களுடைய வஸ்திரத்தினால் தங்களுடைய மானத்தை மூடாதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேக பேர் தங்களுடைய வஸ்திரத்தின் ஆடையை அவிழ்த்து விடுவது போல சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஆவிக்குரியவங்க அப்படி இருக்கக்கூடாது. நம்மை குறித்து எழும்புகிற சாட்சி தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் உத்தமமாக இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், யூடியூப்லையும் நீங்க பாருங்க, தேடி பாருங்க, எத்தனையோ தேவ பிள்ளைங்களுடைய பேச்சு யூடியூப்ல அடிபட்டுக்கிட்டு இருக்கு. வர்றவன் போறவங்களாம் ஏறி மிதிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ள ஜனங்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் தான் சொல்லுவேன், நல்ல சாட்சி வாங்குவதற்கு 40 வருஷம் ஆகும். ஆனா கெட்ட சாட்சி வாங்குவதற்கு 4 நிமிஷம் போதும். அல்லேலூயா. சோத்திரம். கடந்த நாள்ல நான் ஒரு இடத்துக்கு ஊழித்து போயிருந்தேன். சோத்திரம். என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஊழியக்காரனை ரொம்ப மேன்மையா வச்சிருந்தேன். நாங்க கேட்ட அந்த இது என்னை ரொம்ப நோகடிச்சிருச்சு. இப்படியா இப்படியா என்று சொல்லுகிற அளவுக்கு என்னுடைய அதை கேட்கவே எனக்கு பயமா இருந்துச்சு. அவர் சொல்றாரு, பாஸ்டர் நீங்க நம்ப மாட்டீங்க, இதுதான் உண்மை, நான் கூட இருந்து பார்த்தது. தேவ பிள்ளையே, சோத்ரம், உன் பேர் வெளியே கெட்ட பேராய் வரக்கூடாது, உன் மானம் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எந்த மனுஷனும் உன்னை கரமிட்டி பேசுற அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று கர்த்தருடைய ஆவியான உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லணும், இப்படி ஒரு மனுஷன் இருந்தாயா பரிசுத்தவான், இப்படி ஒரு மனுஷன் இருந்தாப்பா பரிசுத்தவாட்டி, அவர்கள் வாழ்ந்து கர்த்தருக்காய் வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். உங்களை என்னை குறித்து அப்படி சாட்சி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, 3வது ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், அதுல 22வது வசனத்தை வாசிக்கலாம். தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். Praise the Lord. இது என்ன? ஏன் இந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு முதல்ல வஸ்திரத்தை மாத்த சொன்ன தெரியுமா? இவனுடைய வஸ்திரம் அழுக்கு வஸ்திரம். சொல்லுங்க. ஏன்னா எல்லாவற்றையும் இழந்து அந்த தேசத்தின் குடியானவிடத்தில் போய் சேர்ந்து பன்றி மேய்க்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தால இவனுடைய வஸ்திரம் எல்லாம் அழுக்காகி போயிடுச்சு. சோத்ரம். வஸ்திரம் அழுக்கானதுனாலதான் தகப்பன் செய்த முதல் வேலை இவனுடைய வஸ்திரத்தை மாற்றி உயர்ந்த வஸ்திரம் கொண்டு மாட்டுங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய வஸ்திரத்தை அழுக்காக்க விட்டுறவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதை இன்னொரு கூட படிக்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட ஒன்று வாசிக்கலாம். என்னம்மா திரும்ப? ஆனாலும் தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத. ஆமென். அல்லேலூயா. உங்க வஸ்திரத்தை அசுசிப்படுத்த ஒரு நாள் விட்டுறக்கூடாது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை அசுசிப்படுத்த விடக்கூடாது. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு 10 மாதங்கள் இருக்கும் நினைக்கிறேன். 10 மாதங்களுக்கு முன்னால ஒரு நாள் எங்க சர்ச்சில் வழக்கமா 6 மணி காலைல ஆராதனை. அன்றைக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்குனால அன்றைக்கு 8 மணிக்கு எங்க சர்ச்சில் ஆராதனை. அல்லேலூயா.
அப்பொழுது காலையில் எழும்பிட்டு, வழக்கமாக எழும்பிட்டு ஒய்ஃப் சொன்னாங்க, சோதரம் நீங்கள் 8 மணி தானே ஆராதனை, நீங்கள் 7 மணிக்கு ஒரு சிக்கன் வாங்கிட்டு வாங்க, மீட்டி முடிஞ்சு வந்து நம்ம சமைக்கலாம்னு சொன்னாங்க. நான் நேர போகும்போது என்ன பண்ணியிருக்கணும், சாதாரண ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டு போயிருக்கணும். நான் என்ன பண்ண தெரியுமா, சோதரம் வெள்ளை இது மாதிரி வெள்ளை போட்டுட்டு எங்கே போயிட்டேன், கோழி கடைக்கு போயிட்டேன். அல்லேலூயா. ஒரு கோழி வேணும் கேட்டேன். நான் ரொம்ப தள்ளி தான் நின்னேன். கோழி அங்கே தான் வெட்டுறாரு. எனக்கு தெரியும் சோதரம், ஏன்னா வெட்டும்போது என்ன பண்ணாது தெரிக்கும். நானும் ரொம்ப கவனமாக தான் நின்னேன். நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனமாக தான் நிற்கிற மாதிரி தான் நிற்போம். அல்லேலூயா. நான் கொஞ்சம் தள்ளி தான் நின்னேன் சோதரம். ஆனால் அவன் அங்கே வெட்டில் ஒரு துண்டு ரத்தம் என்ன பண்ணி நேரம் கரெக்டாக எங்கே வந்து விழுந்துச்சு, எங்கே விழுந்துச்சு, கட்டி ரத்தம் அப்படியே விழுந்துச்சு. எனக்கு சங்கடம்னா தாங்க முடியாது. அல்லேலூயா. நான் சொல்லுங்க தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், இந்த வெள்ளையும் போட்டு இப்போ நான் சாதாரண ட்ரெஸ் போட்டு போயிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வெள்ளை உடுத்துட்டு போயிருக்கிறேன். நான் தூரமாக தான் நின்னேன். அது எதாச்சும் எங்க மேலே விழுந்துச்சு, என் மேலே விழுந்துடுச்சு சோதரம். திரும்ப வீட்டில் வந்து அதை துவைக்க போட்டுட்டு வேற ட்ரெஸ் சைன் பண்ணி போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நல்ல கவனிங்க, இந்த ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிடலாம், ஆனால் ரெட்ஷிப்பின் வஸ்திரத்தை கொஞ்சம் கஷ்டம். கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம ஒதுங்கினாலும் இந்த உலகம் ஒதுங்காது. நம்ம ஒதுங்கி போனாலும் நம்ம எப்படியாகிலும் கரைப்படுத்துவதற்கு இந்த உலகம் துடித்துக் கொண்டிருக்கிறது. உண்மைதானாங்க? இப்ப நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். நீங்க எல்லாரும் யாரெல்லாம் செல்போன் யூஸ் பண்றீங்க? எல்லாரும் செல்போன் யூஸ் பண்றீங்க. ஆமா. யார் யூஸ் இந்த குட்டி பையன்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லுவான். அல்லேலூயா. என்ன சொல்லுவான்? செல்போன் கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. இப்ப நீங்க செல்போன் யூஸ் பண்றவங்க கேளுங்க. நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்க, நல்ல ஒரு அழகான ஒரு சாராள் நவ்ரோஜி அம்மா இல்லை ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு கேளுங்க. நீங்கள் அந்த பாட்டு பார்க்கும்போது ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கும்போது அடுத்து மேலே என்ன பண்ணுவீங்க, அதை ஹலோ கொஞ்சம் தட்டி விடுவீங்க. நீங்கள் அழகான பாட்டு தான் பாட்டுவீங்க. நீங்கள் தட்டி விடும்போது அடுத்தால பார்த்தா ஏதாவது ஒரு என்னது கர்மம் வந்து சேரும். உண்மைதானாங்க? நீங்கள் யூஸ் பண்ணுற உங்கள்கிட்ட கேட்குறேன் சோதரம், நீங்க நல்ல பார்க்கத்தான் என்ன பண்ணுவீங்க சோதரம். இப்ப விசுவாசத்துல இல்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்க அதுல என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்க கண்ணை பார்த்தாங்கன்னா உள்ள போயிருவாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரியலையோ? புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்களேன். நான் சொல்லுகிறேன், நம்ம விலகி தான் போகிறோம். ஆனா உலகம் நம்மளை விட மாட்டேங்குது. எப்படி ஆகிலும் நம்மை கரைப்படுத்த பார்க்கிறது. ஆமென். அதுல குறிப்பா சொல்லுகிறேன், செல்போன் யூஸ் பண்றவங்க பி கேர்ஃபுல். ரொம்ப கவனம். இன்னைக்கு கணக்கெடுப்பு, ஆவிக்குரிய வட்டாரத்துல கணக்கெடுப்பு தெரியுமா? ஜெப நேரத்துக்கு கொடுக்கப்படுகிற சமயத்தை விட செல்போனுக்கு கொடுக்கப்படுகிற நேரம் 10 மடங்கு அதிகம். என்னங்க? நீங்க நம்பினால் நம்பாட்டாலும் இதுதான் உண்மை. அது விசுவாசிய மட்டுமல்ல, ஊழியக்காரங்களையும் விட்டு வைக்கல. அல்லேலூயா. வாட்ஸ்அப் நோண்டத்தான் பார்ப்பாங்க. வாட்ஸ்அப்பை நோண்டி சோத்திரம் 10 நிமிஷத்துல பார்க்கலான்னு பார்த்தா ராத்திரி எத்தனை மணி போயிருது? ஹலோ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் ஒரு திருச்சபையின் போதகன். ஆமென். நான் இதெல்லாம் பேச வெட்கப்படவே மாட்டேன். எங்க சர்ச்சில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. எங்க சர்ச்சோட ஒவ்வொரு நிகழ்வுகள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய காரணம் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுவேன். டெய்லி காலையில் நான் ஒரு வசனம் அனுப்புவேன், ஜெப குறிப்பும் அனுப்புவேன். பொதுவாகவே ப்ரேயர் காலை எனக்கு விடிய காலை எழுப்பி ஜெபம் பண்ணிட்டு நான் இந்த மொபைலை இது பண்ண மாட்டேன். 7 மணிக்கு மேலே தான் அனுப்புவேன். ஏன்னா அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்க நேரத்தில் இது யூஸ் பண்ண விடாங்கிறது என்னுடைய ஒரு இது சோதனை. நான் ஒரு நாள் சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறேன். பஸ்ஸில் போய் கொண்டிருக்கும் போது ஒரு 2 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுச்சு. சோதரம் முழிப்பு வந்துட்டு சோதரன் நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி முடிச்சு தூக்கம் வரல. நான் நினைக்கிறேன் இப்பவுமே என்ன பண்ணிடுவோம், வசனத்தை
அனுப்பி விட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் அனுப்பி ப்ரேயர் பாயிண்டே அனுப்பிட்டேன். அதனால ஒரு இது இருக்குது, அனுப்பி விட்டுட்டு யாரெல்லாம் இதை பார்க்குறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். உண்மைதானா? யாரெல்லாம் நான் உடனே சோதரம் அதில் போய் கிளிக் பண்ணி இந்த 2:30 மணிக்கு 3 மணிக்கு யாராவது பார்க்குறாங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா சோதரம் 3 மணிக்கு பார்த்தா ஒரு வாலிப பிள்ளை ஓப்பன் பண்றா. அடுத்து ஒரு குடும்பஸ்திரி ஓப்பன் பண்றா. எத்தனை மணிக்கு? ஹலோ, 2:30 மணிக்கு. கண்டிப்பா அது ஜெபிக்கிற அவங்க ஜெபிக்க மாட்டாங்கன்னு தெரியும். நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரம் அப்படித்தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? சத்துருவானவன் தேவன் நமக்கு கொடுக்கிற விலை மதிப்பற்ற ரட்சிப்பாகிய வஸ்திரத்தை ஏதோ ஒரு வகையில கரைபடுத்தி கொண்டே இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வஸ்திரத்தை காத்துக்கொண்டு நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதமான செய்தி கொடுக்க தெரியும். இன்றைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டோடைய வருகைக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து ஸ்தோத்திரம் 4ஆவதாக வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதிலே 11 12 வாசிக்கலாம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்திலே இவனை போடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அதனாலதான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவன் கொடுத்த வஸ்திரத்தை குறித்து கவனமாயிருங்க. அல்லேலூயா. மேன்மையான பரலோகம் என்கிற ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள வேண்டும். நான் இன்னொன்னு சொல்லுங்க, கவனிங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த வெள்ளை போட்டு வந்திருக்கிறேன். நான் வீட்டில இருந்து கிளம்பி இங்க வந்து அங்க ஊழியம் பண்ணியிருக்கிறேன். ரூம்ல தங்க வச்சிருக்கிறாங்க, முடிச்சு வந்திருக்கிறேன். ஆனா பாருங்க, இங்க பண்ணிட்டேன். எங்கேயும் நான் ஒரு அசிங்கமான இடத்துல உட்காரல. ஆனா இன்னைக்கு போன உடனே இந்த ட்ரெஸ் எங்க போடும் தெரியுமா? சொல்லுங்க. வாஷிங் மிஷின்ல போடுவேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல பாருங்க, எங்கும் என்ன சுத்திட்டு இருக்குது? ஆமா, கரைகள், எங்க மாசு. எப்படி ஆகிலும் இந்த வெள்ளை ட்ரெஸ் என்ன பண்ணும்? கரை படா. அதை மறுபடியும் நான் துவைத்து இதை போட்டுக்கொண்டே இருக்கிறேன். அதே போல ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லி நம்மை சுத்திகரித்துக் கொண்டு ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பரிசுத்தவான், அமெரிக்கா தேசத்தையே அசைத்த ஒரு தேவனுடைய மனிதர், அவர் தன்னுடைய பிரசங்கத்தில் ஆல்டர் கால் கொடுப்பாராம். யாருக்கு இந்த இயேசு வேண்டும் என்று கேட்டால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கரங்களை உயர்த்தி முன்னே ஓடி வருவார்கள். அந்த பரிசுத்தவான் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார், நான் ஒவ்வொரு இரவும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா என் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் என்னை ஆராய்ந்து பார்த்தபோது ஒரு நாள் கூட என்னுடைய வாழ்க்கையில் மிஸ்டேக் இல்லாத நாளே இல்லை. நான் பாவத்தை சொல்லவில்லை. என் வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நான் செய்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர்தான் சொல்லுகிறார், சோதனை என்ன தெரியுமா? ஒரு முறை அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். பிரசங்கம் ஃபயரா போகுது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் பிரசங்க பீடத்தை விட்டு கீழே இறங்கும் போது, ஆமேன், ஒரு மனுஷன் ஓடி வந்து சொன்னான், பாஸ்டர், இன்னைக்கு பிரசங்கம் சூப்பர் பாஸ்டர், சிறந்த அருமையான வார்த்தைகள், ரொம்ப என்னை தொட்டது, உங்க பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்னு அந்த பாஸ்டரா, யூ ஆர் டூ லேட், நீ தாமதமா என்று என்னிடத்து சொல்லுகிறாய். என்ன சொன்னா? அந்த மனுஷன் சுத்தி பார்த்தான். பாஸ்டர், உங்ககிட்ட யாருமே பேசலையே, நான் தானே முதல்ல பேசுறேன், எப்படி பாஸ்டர் தாமதம் வர முடியும்? அவர் சொன்னாராம், நீ சொல்வதற்கு முன்பாக சாத்தான் என் காதுல சொன்னான். எப்படி சொன்னா? உன் மெசேஜ் சூப்பர்டா. நல்ல கவனிங்க, ஒரு மெசேஜ் கொடுத்து வரும்போதே ஒரு சின்ன பெருமை வந்துடும். இதான் மிஸ்டேக். அப்பப்போ அந்தந்த நேரத்தில்
நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இது என்னால் உண்டானதல்ல, இது உம்முடைய மகா பெரிய கிருபை. இதான் சொல்லுகிறேன். கீபோர்ட் போடுறாங்க, ஃப்ளூட் வாசிக்கிறாங்க, பேட் அடிக்கிறாங்க, சோத்திரம், அல்லேலூயா, நல்லா போடுறாங்க. அவங்க வெளியே போகும்போது இன்னைக்கு சூப்பரா போட்டேன்னு சொல்லி வந்தாலே முடிஞ்சது. என்ன வந்துடுச்சு? அல்லேலூயா. நான் போடுறத பார்த்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாலே முடிஞ்சது. நான் சொல்ல சரிதானாங்க? நீங்க நினைக்க மாட்டீங்க, சில நேரங்களில் வந்து போகும். அல்லேலூயா. அதை கூட நம்முடைய வாழ்க்கையிலே சரி பண்ண வேண்டும். ஆண்டவரே நாங்க போடலப்பா, உங்க கிருபை தாங்குது. அல்லேலூயா. நான் உங்களை சொல்லலை, தயவுசெய்து மன்னிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கவனிங்க, சகோதரிமார்கள் கொஞ்சம் நல்ல டேஸ்டா சாம்பார் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்துடும்? புருஷன் விட்டார், இன்னைக்கு எங்க அம்மா வைக்கிறத விட பயங்கரம், அப்படியே மேலே போயிடுவாங்க. என்ன வந்துடும்? ஏங்க இதான் சின்ன சின்ன. ஆமென், அல்லேலூயா. இதையெல்லாம் சிலுவையிலே அரைந்து 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 நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கிருபாசனம் சபையின் ஸ்தாபகர் பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் ஏசுதாசன் ஐயா, காஞ்சிரக்கோடுல ஒரு அழகான கன்வென்ஷன் நடந்து கொண்டிருந்துச்சான். அப்பொழுது அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர் வந்தாராம். ஆமென். நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு நான் தெரிஞ்ச ஊழியக்காரர் தான். அவருடைய ஆரம்ப காலம். ஆமென். 2வது நாள் நினைக்கிறேன், 2வது நாள் பகல்ல மெசேஜ், அடிப்பொலி மெசேஜ், பயங்கரமான மெசேஜ். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றி வருகிற ஊழியக்காரர் தான். பயங்கரமான மெசேஜ், சோத்திரம். மெசேஜ் முடிஞ்ச உடனே ஐயா சொன்னாங்க, என்னடா பிரசங்கம் பண்ணு கேட்டாராம். என்னங்க, இவர் பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச உடனே இவருக்கு ஒரு திருப்தி, அப்பா நீ சூப்பரா பிரசங்கம் பண்ணிட்டாங்க. அவர் சொன்னாராம், ஐயா சொன்னாங்களா, என்னடா பிரசங்கம் பண்ணன்னு கேட்டாராம். இவருக்கு முகம் அப்படியே செத்து போயிடுச்சான். அப்படி ரூம்ல போய் உட்கார்ந்து, இவரு நல்லா தானே பிரசங்கம் பண்ணேன், ஐயா இப்படி சொல்லிட்டாங்களே. அப்போ ஐயா கூட இருக்கிற ஒரு ஆள் வந்து அந்த ஐயாட்ட கேட்டாங்களாம், ஐயா நல்லா பண்ணாங்களே, ஜனங்கள் எவ்வளோ ஆவி நிரம்பி ஜெபிச்சாங்க, ரொம்ப மகிமாஜன். அவர் சொன்னார், எனக்கு தெரியும்டா, அவன் நல்லா தான் பிரசங்கம் பண்ணான். ஆனா இப்போ நீ நல்லா பிரசங்கம் சொன்னான்னா அவனை கையில பிடிக்க முடியாதுடா. அதனால தான் நான் சொன்னேன், என்னடா பிரசங்கம் பண்ணன்னு கேட்டேன், இனி அவன் சரியாயிடுவான். இதான் பரிசுத்தவான், இதான் பரிசுத்தவான். இன்னைக்குள்ளவங்க குட், அவனை மேல தூக்கி அவன் அந்த இடத்துல பொத்துன்னு விழுந்து சாவான். புரியலையோ? அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் அந்த தரிசனத்தோடு நடத்தினாங்க. இன்னைக்குள்ளவன் ஒரு யூடியூப்ல ஒரு பாட்டு போட்டுட்டான்னா அவனை வியூஸ் கொடுத்து 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 அவனை லண்டனுக்கே அனுப்பிடுவானுங்க. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தம் ஹல்லேலூயா. சரி, 2வது, முதல்ல வஸ்திரத்தை காத்து நீ ஆயத்தப்பட வேண்டும். 2வது, உன் அபிஷேகத்தை காத்து நீ ஆயத்தப்பட வேண்டும். சொல்லுங்க ஆமென். முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அல்லேலூயா. சமயம் தான் வேகமாக ஓடுது, சோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். பாத்தீங்களா? தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள், அபிஷேகத்தை ஆயத்தப்படுத்தினார்கள், அந்நிய பாஷையை ஆயத்தப்படுத்தினார்கள், ஆவில் நிரம்பி ஜெபிக்கிறதை ஆயத்தப்படுத்தினார்கள். ஏன்னா மணவாளன் வரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. படிங்கம்மா. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி. சபையில புத்தி உள்ளவங்களும் இருப்பாங்க, புத்தி இல்லாதவர்களும் இருப்பாங்க. நான் 2 கூட்டத்தாரையும் பார்க்கிறேன் சபையில. அல்லேலூயா. நீங்க நல்ல ஆவி நிரம்பி ஜெபிச்சு பாருங்க, 4 பேர் உங்களை கிண்டல் அடிப்பான். இவளுக்கு எப்போ பார்த்தாலும் என்னது அந்நிய பாஷை. அல்லேலூயா. நீ கவலைப்படாத, இந்த அந்நிய பாஷையுடைய மேன்மை இப்போ தெரியாது, ஆண்டவர் வரும்போது தெரியும். அல்லேலூயா. நானும் பார்க்கிறேன்ல. அல்லேலூயா. ஒரு சபை ஆவில் நிரம்பி ஜெபிக்கிற சபையை இன்னைக்கு ஒரு கூட்டம் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. அவன் கேலி பண்ணிக்கிட்டே இருப்பான்,
நீ ஆண்டோடைய சமூகத்தில் அபிஷேகத்தை நம்பி ஜெபிச்சுட்டே இரு. நான் இன்னொன்னு சொல்லுகிறேன், அந்த காலத்துல ஐயாவுடைய காலங்கள்ல, ஆரம்ப காலங்கள்ல சபை அபிஷேகத்துக்கு முதலிடம் கொடுத்தது. உண்மைதானாங்க? உங்க சபை அப்படி கொடுக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா இந்த காலத்துல ஆடல் பாடலுக்கு முதலிடம் கொடுக்கிறது. எங்கு போனாலும், எந்த சபைக்கு போனாலும் ஆடல் பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களே தவிர அபிஷேகத்துக்கு என்ன பண்ணல. அதனால என்ன நடக்கு தெரியுமா? அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டதுனால அன்றைக்கு சோத்திரம் பரிசுத்தம் இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு, தாழ்மை இருந்துச்சு, பொறுமை இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு. அதை விட கூட அற்புதங்களும் அடையாளங்களும் சிறந்து விளங்கினது. இன்றைக்கு அபிஷேகம் இல்லாமல் ஆடம்பரங்களும் ஆடல் பாடலும் இருக்கிறதுனால இன்னைக்கு பரிசுத்தம் எங்கேயோ போகுது, விசுவாசம் எங்கேயோ போகுது. நீங்க பாத்தீங்களா? அந்த காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் சபையில மருந்து எடுக்க கூடாதுன்னே பிரசங்கம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இந்த காலத்துல யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு விசுவாசிகளை விசுவாசத்துல வளர்த்தி எடுத்தாங்க. ஏன் தெரியுமா? அபிஷேகம் சொல்லிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உலகம் எனக்கு தெரியும், சவுதி அரேபியாவில் ஆமென் சோத்ரம் அல்லசா பகுதியில் ஒரு குடும்பம், நல்ல கவனிங்க, ஒரு நல்ல திருச்சபைக்கு போறவங்க. அந்த சகோதரி அவ்வளவு வைராக்கியமானவங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வியாதி வந்துச்சு, மரணத்துக்கு தருவாயில போயிட்டாங்க. கம்பெனில கூப்பிட்டு சொல்றாங்க, சார் உங்க மனைவிய ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க சார், ஹாஸ்பிட்டல் கொண்டு இந்த வியாதி குணமாயிரும். அவர் வந்து சொல்றாரு, அம்மா நீ ஆஸ்பத்திரி போடு, நான் எவ்வளவு வேணா செலவழிப்பாங்க கம்பெனி. அந்த அம்மா சொன்னாங்க, நான் செத்தாலும் சாவேனே தவிர நான் மருந்து எடுக்க மாட்டேன். அந்த சகோதரி மரித்தது உண்மைதான், ஆனாலும் அவர்கள் சாகிற வரைக்கும் அவர்கள் பெற்ற விசுவாசத்தை விடவே இல்லை. அந்த காலத்து விசுவாச பிள்ளைகள் அபிஷேகத்தில் ஜொலிச்சதுனால விசுவாசம் பெருகிச்சு, பரிசுத்தம் பெருகிச்சு, பொறுமை பெருகிச்சு, தாழ்மை பெருகிச்சு, அன்பு பெருகிச்சு. அதோடு கூட அற்புதங்களும் அடையாளங்களும் வீர பிரவர்த்திகளும் நடைபெற ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் இரண்டாவது காரியம், அபிஷேகத்தை காத்து ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேக திருச்சபைகள் அபிஷேகத்தை குறித்து கவலையே இல்லை. வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அதிலே 1 வாசிக்கலாம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனாள். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. போதும் கவனிங்க. சிம்சோன் பெலிஸ்தியரை அழிப்பதற்காகவே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் பலமாய் இறங்கினார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினார். அப்பொழுது நல்ல கவனிங்க, பெலிஸ்தியரை கொன்று குவித்தவன். ஆமென். 300 நரிகளை 2 வாளோடு வாள் சேர்த்து கட்டி பெலிஸ்தியருடைய வேளாண்மைக்குள்ளே அனுப்பி அவர்களுடைய எல்லாவற்றையும் அழித்து போட்டவன் இந்த சிம்சோன். அல்லேலூயா. அவ்வளவு அபிஷேகத்திலும் ஆவியில் நிரம்பி இருந்த தேவ மனிதன் இன்றைக்கு தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து, வாசிக்கலாம் அதிலே 17, 18, 19, 20 வாசிங்க. தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சபரகன் கத்தி என் தலையில் படவில்லை. நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி எல்லாவற்றையும் அவளுக்கு வெளிப்படுத்தினான். கொஞ்ச நேர இன்பத்திற்காக, கொஞ்ச நேர சுகத்திற்காக அபிஷேகத்தை இழந்து போனவன் இந்த சிம்சோன். தேவ பிள்ளையே, காத்துக்கொள்
பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், காத்துக்கொள், நீ காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதாயோ அபிஷேகம். காத்துக்கொள், நீ காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், நீ காத்துக்கொள், காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்தின் மேல் மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்தின் மேல் மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள், நீ காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், நீ காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஹல்லேலூயா. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, அபிஷேகத்தை காத்து ஆயத்தப்படுங்க. அல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறார், ரொம்ப வற்புறுத்தி சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதிலே 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியை அவித்து போடாதீர்கள். போதும். இந்த அவித்து போடாதுங்கிற வார்த்தைக்கு சரியான பதம் அணைத்து போடாதீர்கள். அல்லேலூயா. நீங்கள் இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க, அப்படிதான் சொல்லப்படுது. ஆவியை அணைத்து போடாதிருங்கள். நீங்க எந்த அளவுக்கு ஆவியின் பலத்தினாலே நீங்க வளருகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனோடு நெருங்க ஆரம்பிப்பீர்கள். அந்த அளவுக்கு தேவ சமூகத்திலே உங்களுடைய வாழ்க்கை விட்டு கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவரை அணைத்து போடாதிருங்கள். மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை அணைத்து போடாது. அல்லேலூயா. நம்ம சின்ன சின்ன காரியத்துல கூட ஆவியானுடைய பிரசன்னத்தை நம்மளால் இழக்க முடியும். அல்லேலூயா. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். சவுதியில் இருக்கும்போது நான் ஒரு முறை எங்க சர்ச்சில் மீட்டிங் முடித்து நான் என்னுடைய மனைவியும் காரில் வந்து ஏறி உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ பெண்களோடு பேசிக்கொண்டிருப்பார்கள், ஆண்களோடு பேசிக்கொண்டிருப்பாங்க. உட்கார்ந்துருக்கும் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என் மனைவி சொன்னாங்க, அந்த சகோதரி இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சர்ன்னு கோவம் வந்துச்சு. நான் கொஞ்சம் மோசமாக திட்டிட்டேன். மோசமான கெட்ட வார்த்தை போடலை, கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். நல்லா கவனிங்க, ஓவராக பேசிட்டேன். அல்லேலூயா. திட்டிட்டேன். நான் வந்துட்டேன். நைட்டு வந்து உட்காந்து ஜெபம் பண்ணால் எனக்கு ப்ரேயர் ஓடவே இல்லை. ஜெபம் பண்ண முடியலை. எந்த வித பிரசன்னம் இல்லை, ஆவியானோட எந்த விதமான சலனம் இல்லை. சரி, சிம்பிளாக ஒரு ஜெபம் மட்டும் படுத்துட்டேன். அடுத்த நாள் காலை எழுப்பி ஜெபிக்கும் போது நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஆவியானுடைய எந்த விதமான ஒரு கைடன்ஸ் இல்லை, ஆவியானுடைய எந்த விதமான ஒரு சோதனம், ஒரு சலனம் இல்லை என் வாழ்க்கையில். நான் உடனே கேட்டேன், ஆண்டவரே என்னப்பா தெரியலையே, ஒரு தேவ பிரசனமே இல்லையே, உங்களுடைய ஒரு நிரப்புதல் இல்லையேன்னு சொல்லி அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டு சொன்ன, நேற்று சாயங்காலம் 6:30 மணிக்கு நீ என்ன சொன்ன அந்த சகோதரியை பற்றி நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்னு சொல்லி யோசித்து பார்த்தா அந்த சகோதரியை ஒரு வார்த்தை நான் திட்டிட்டேன். சோதரம். நான் உடனே ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் கோபப்பட்டு சொல்லிட்டேன். நான் புரிந்து கொண்டேன், மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை. இப்போ நான் ஒன்று சொல்லேன், இப்போ இங்கே யாரோ ஒருவர் என்ன இருக்கிறாங்க, நான் இவங்களை கொஞ்சம் திட்டுனா அவங்க இருதயம் என்ன பண்ணப்படும்? துக்கப்படும். உண்மைதானா? இதே போலதான் பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒரு நாளும் துக்கப்படுத்த கூடாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில சந்தோஷப்படுத்தி வாழ நாம் ஆரம்பிக்க வேண்டும்.
கவனமா இருக்கணும். அதான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சுமக்கிறவர்களாக சந்தோஷப்படுத்துவர்களாய் காணப்படும். அதனால அங்க சொல்லப்படுகிறது, அந்த 5 சோத்திரம் அல்லேலூயா புத்தி உள்ளவர்களும் தங்கள் தீவெட்டியை என்ன பண்ணாங்களா, ஆயத்தப்படுத்தினார்கள். அல்லது எண்ணெய் இருந்துச்சு, சோத்திரம் அல்லேலூயா, தீயும் இருந்துச்சு, ஆனால் அந்த புத்தி இல்லாதவட்ட என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. அல்லேலூயா, சத்தம் அல்லே சொல்லுங்களேன். இன்னொரு வசனோட வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதிலே 16வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சபை எப்பொழுதும் ஆவிக்குரியவங்க எப்பொழுதும் ஆவியிலே அனலாயிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியிலே அனலாயிருங்கள் சோத்திரம் என்று பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எந்த திருச்சபை ஆவியிலே அனலாய் இருக்கிறார்களோ அந்த திருச்சபை நடுவிலே கர்த்தருடைய ஆவியின் அசைவாடி கொண்டே இருக்கிறார். சொல்லுங்களேன். நான் இன்னொன்னு சொல்லுகிறேன், நீ வெளிப்படுத்தி கடைசி புத்தகம் வாசிக்கும் சொல்லுவாங்க, ஆவியும் மனவாட்டியும் வா என்பானாக, கேட்கிறவனும். பாருங்க, வெளிப்படுத்த விசேஷம் கடைசி முடிக்க போகிறாரு. அப்பொழுது சொல்லுகிறார், ஆவியானவரையும் மனவாட்டியும் சேர்த்து சொல்லுகிறார். 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பூமியிலிருந்து கிளம்ப போறாங்க. ஏங்க, மனவாட்டிய இந்த பூமியில தூக்கிட்டு போறவரே ஆவியானவர் தான். நல்லா கவனிங்க. இப்ப கவனிங்க. நீங்க நம்முடைய பெங்களூர்ல, அதாவது கர்நாடகாவில் நம்முடைய ராக்கெட் தளம் இருக்குது. இங்க திருவாண்டத்தில் இருக்கிறது தும்பா ராக்கெட். நீங்க கர்நாடகாவில் இருக்கிறது ஸ்பேஸுக்கு, வான்வெளிக்கு என்ன விடுறாங்க, பலவிதமான என்ன விடுறாங்க, கோள்களை கொண்டு போறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க டிவியில பார்த்துருக்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம், அந்த இஸ்ரோ அந்த தளத்தில் வந்து ராக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. ராக்கெட் அழகான உலோகங்கள், மிகவும் சிறப்பான கம்ப்யூட்டர் மூலம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்னதான் அவர்கள் சிறப்பாக செய்து வச்சிருந்தாலும், ஆமென், இந்த ராக்கெட் பறக்கணும்னா என்ன செய்வாங்க? ஹலோ, ராக்கெட் பறக்கிறத பார்த்துருக்கீங்களா? நாசா இல்லை, இந்தியாவில் என்னது, இஸ்ரோ. ஆமென். இந்த ராக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, கவுண்ட் பண்ணுவாங்க, கவுண்ட் டவுன் பண்ணுவாங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1 0 அப்படின்னு சொன்ன உடனே என்னங்க தெரியுமா, கீழே என்ன உண்டாகும்? ஒரு ஃபயர் உண்டாகும். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஃபயர் உண்டாகும். அந்த ஃபயர் அடிச்ச உடனே இந்த ராக்கெட் அப்படியே கிளம்பு. பாருங்க, பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். கப்பு கிளம்பாது, என்ன கிளம்பும்? ராக்கெட் கிளம்பும். நீங்களான்னு பார்த்துருப்பீங்களா? அதை பிடிச்சிருந்த எல்லாம், ஆமென், அந்த அந்த மற்ற எல்லாம் அப்படி தானாக கலந்து போகும். இது அப்படியே கிளம்பி போகும். இது கிளம்பி போகும்போது பின்னால என்ன எரியும்? என்ன எரியுங்க? அக்கினி எரியும். புரியுதுல? மனவாட்டி சபையே, கர்த்தருடைய எக்கால சத்தம் கேட்ட உடனே ஒரு ஃபயர் பண்ணுவார் பாருங்க, மனவாட்டி சபை அப்படியே கிளம்பும். அல்லேலூயா. நீங்க பறந்து போயிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. டிவியில பார்க்கறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மனவாட்டி சபை போயிட்டே இருக்குது, எல்லாரும் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நம்ம பறந்து போயிட்டே இருப்போம். ராமின் சொல்லுங்களேன். அப்போ இந்த சாதாரண ராக்கெட்டை தூக்கிட்டு போறதுக்கு என்ன வேணும்? ஃபயர் வேணும், அக்கினி வேணும். அதே போல மனவாட்டி சபையாகிய உங்களை என்னை தூக்கிட்டு போறதுக்கு பரிசுத்த ஆவியாகிய அக்கினி இருந்தா மட்டும்தான் உன்னை தூக்கிட்டு போக முடியும். எத்தனை ஆமென் சொல்றீங்களே? நான் லகுவான முறையில் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால சொல்லுகிறேன், நீங்க ஆவியிலே அனலாயிருங்கள். அபிஷேகத்தை காத்துக்கொண்டு நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டே இருங்க. மற்றவங்க அபிஷேகத்தில் நிரம்புறாங்களோ இல்லையோ, நீ அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இரு. கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறார், உன்னை அழைத்து கொண்டு போக போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். மூன்றாவதாக கிருபைகளை காத்து ஆயத்தமாயிரு. சொல்லுங்க.
வாசிக்கலாம், முடிச்சிடுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவன் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகுகாலமான பின்பு, வெகுகாலமான பின்பு 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இதோ ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். வெகுகாலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வருவார். ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மீண்டும் நான் திரும்பி உங்களிடத்தில் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்றார். அல்லேலூயா. அந்த ஆண்டவரா சொல்கிறார், அந்த எஜமானன் திரும்பி வந்து சீக்கிரம் வெகுகாலம் அப்படிங்க கணக்கு கேட்டான். நல்ல கவனிங்க. எஜமானன் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. உங்களோட கணக்கு கேட்கிற காலம் வரப்போகிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, ஒருவேளை நீங்க ஜெபிக்கிற தாளந்து உள்ளவங்களா இருந்திருக்கலாம். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிற தாளந்தா இருக்கலாம், ஊழியம் செய்கிற தாளந்தா இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் பகிர்ந்து கொடுக்கிற தாளந்தா இருக்கலாம். என்ன தாளந்து கொடுத்திருந்தாலும் அந்த தாளந்தை சோத்திரம் நீங்கள் எப்பொழுதும் சோத்திரம் பெருக்கிக் கொண்டு, இன்னும் அதிகமாய் பெருக்கிக் கொண்டு மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ வாசித்துருங்க, சோத்திரம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். கொஞ்சம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க.